அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு JS or IAS அகாடமி. நம்ம அகாடமியோட குரூப் 4 கிளாஸஸ்ல சிம்பிளிஃபிகேஷன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6th மாடல் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த மாடல்ல நம்ம பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ், சரிங்களா, அதாவது பவர்ல வரக்கூடிய கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கடுத்து அந்த மாடல்ல இருந்து எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2^3 பிளஸ் இன்டூ 2^5, அதாவது இங்க மல்டிப்ளிகேஷன் தான் கட்டாயம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை பேஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு பவர்ஸ் ஆட் பண்ணி எழுதக்கூடாது. அது தப்பான வழிமுறை. சரிங்களா? இப்போ 2^3 இன்டூ 2^5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்போ பவர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 + 5 வேல்யூ என்னன்னா 8. சரிங்களா? அப்போ இதுக்கான ஈக்குவல் வேல்யூ என்னன்னா 2^8 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல். அதுக்கடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, இதே நம்பர் இப்போ 2^3 டிவைடட் பை 2^5 ஆர் 2^5 டிவைடட் பை 2^3. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ எல்லா கண்டிஷன்லையுமே கட்டாயம் வந்து பேஸ் ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னா தான் நீங்க அந்த பவர்ஸை எப்படி வேணாலும் மாத்தி எழுதுறதுக்கான அந்த ஆபரேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இங்க 2^3 டிவைடட் பை 2^5 இருக்கு. நியூமரேட்டர்ல இருந்து தான் டினாமினேட்டரை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது a⁻m டிவைடட் பை a⁻n இருக்கா? இங்க பவர்ல ஈக்குவல் என்ன இருக்கு? m - n இருக்கு. அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த பவரையும் கீழே இருக்கக்கூடிய பவரையும் தான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ 3 - 5, அப்போ 2^3 - 5னா -2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2^-2 எப்படி மாத்தி எழுதலாம் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ, அதாவது பவர்ல மைனஸ்ல இருக்குது. இப்போ நம்ம 2^2ன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? உடனே 4ன்னு சொல்லிடுவீங்க. ஆனா 2^-2 வேல்யூவை ஸோ யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர்ல மைனஸ்ல வேல்யூ இருக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதும் போது அதோட பவரோட சைன் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ இங்க 2^-2 இருக்கு. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 1/2 இந்த இடத்துல அதோட சைன் சேஞ்ச் ஆயிடும். ஸோ மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறும், பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாறும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் ரூல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, 2^5 டிவைட் பை 2^3ன்னு இருக்கு. இப்போ 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 2^2 = 4. இதை அப்படியே டைரக்டா எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பவர்ல மைனஸ் இருந்தா அதை நீங்க ரெசிப்ரோக்கல் எடுத்து மாத்தி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு a⁻m டிவைடட் பை a⁻n இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே பவர்ல மைனஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ பவர்ல மைனஸ் இருந்தால் நம்மளால சால்வ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரெண்டுத்தையும் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம், தலைகீழா மாத்திக்கலாம். ஸோ கீழே இருக்கிற வேல்யூ மேலேயும் மேலே இருக்கிற வேல்யூ கீழேயும் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதோட சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ சைன் சேஞ்ச் ஆகுதுன்னா மைனஸ் பிளஸ்ஸா மாறும், பிளஸ் மைனஸா மாறும். அப்போ இங்க a⁻n டிவைடட் பை a⁻m. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்தி எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம நம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா 2^-3 டிவைடட் பை இப்போ ஒரு 3^-2ன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ பேஸ் வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது நீங்க ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது அந்த பேஸ் ஈக்குவலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஈக்குவலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 3^2 டிவைடட் பை 2^3. சரிங்களா? அதாவது இங்க மேல இருக்கக்கூடிய 2^3 வந்து இங்க கீழே கொண்டு வந்து அதோட சைனை சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த 3^-2 மேல கொண்டு போயிட்டு அதோட சைனை சேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து செகண்ட் ரூல். அடுத்தது வந்து பாருங்க தேர்ட் ரூல். சரிங்களா? ஸோ தேர்ட் ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ab⁻n அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஏவைக்கும் பிக்கும் அந்த பவரை தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 × 5 ஒரு 3 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2க்கு பவர் 3 தனியா எழுதிக்கலாம், இந்த 5க்கு ஒரு பவர் 3 தனியா எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் அந்த பேஸ் ஈக்குவலா இருக்கணும்ன்ற அந்த கண்டிஷன்ஸ்லாம் தேவையில்லை. ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்த ரூல். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பவருக்கு மேல பவர் இருந்தா, ஸோ இதுதான் வந்து போன வீடியோல ஒரு கொஸ்டின் நான் சொல்லியிருப்பேன். பவருக்கு மேல பவர் இருந்தா அந்த எல்லா பவர்ஸுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க a⁻m⁻n இருக்கு அப்படின்னா அந்த m-ஐயும் n-ஐயும் மல்டிப்ளை பண்ணி அங்க எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் a⁻mn. அடுத்தது பாருங்க, இங்க அதே சேம் ரூல் தான் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க பவருக்கு மேல பவரா. அப்ப a⁻m⁻n அதுக்கு மேல ஒரு p அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 3 பவர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் பவரை எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அடுத்த ரூல்.
அடுத்தது பாருங்க a divided by b whole power m equal to a power m divided by b power m. அதாவது ஒவ்வொரு பேஸுக்கும் தனித்தனியா பிரிச்சு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது ஹோல் பவரை நம்ம ஒவ்வொரு நம்பருக்கும் பிரிச்சு எழுதிக்கலாம்னு சொன்னேன். அதே சேம் கண்டிஷன் தான் இங்கேயும். இங்க அங்க மல்டிப்ளிகேஷன், இங்க டிவிஷன். சரிங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி பிரிச்சு எழுதுறோமோ அதே மாதிரி டிவிஷனுக்கும் மேலையும் கீழையும் பவரை தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். அதுதான் இந்த ரூல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க இங்க ரூட்ல இருக்குது. அந்த ரூட்ல இருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க ரூட் ஆஃப் அதாவது nth ரூட் ஆஃப் ஏன்னு இருக்கு. சரிங்களா? அதாவது இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பார்த்துருப்போம். அடுத்தது 4th ரூட் ஆஃப் ஒரு 5 பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரூட்ல இருக்கக்கூடிய அந்த எத்தனையாவது ரூட்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்கொயர் ரூட்டு, அடுத்தது வந்து கியூப் ரூட்டு, அடுத்து 4th ரூட்டு, 5th ரூட், இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பவருக்கு கொண்டு போனா என்ன பண்ணணும்னா அதை ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும்னா 3 பவர் 1/2ன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ 4th ரூட் ஆஃப் 5 அப்படி இருக்குன்னா இந்த 4 இருக்குல்ல அந்த ரூட்ல அதை நம்ம என்ன பண்ணணும்னா பவர்ல எழுதணும். பவர்ல எழுதும்போது அதை ரெசிப்ரோக்கலா எழுதணும். சரிங்களா? 5 பவர் 1/4. ஓகேங்களா? அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா இப்போ 3 பவர் ஒரு 6ன்னு இருக்குது. சரிங்களா? அப்படி 1/6ன்னு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி 3 பவர் 1/6 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க 6th ரூட் ஆஃப் 3ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து அதாவது ரிவர்ஸ்ல மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் நீங்க இதை மாத்தி எழுதிக்கலாம். அதை கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ண போற அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரூல். அடுத்தது இந்த ரூலை பாருங்க. nth ரூட் ஆஃப் a ஹோல் பவர் n இருக்கு. சரிங்களா? இப்போ இதை பாருங்க. இப்போ இந்த nth ரூட்னு இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன்னா பவர்ல எழுதும்போது ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? a பவர் 1/n. அடுத்தது இங்க ஒரு ஹோல் பவர் n இருக்கு. சரிங்களா? அதை விட்டுறக்கூடாது. ஹோல் பவர் n. சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது பவருக்கு மேல பவர் இருந்தா நான் என்ன பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா இங்க இருக்கிற அந்த ரூலை பாருங்க மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். இங்க பவர்ல ஒரு 1/n, அதுக்கு மேல ஒரு n இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? a பவர் 1/n இன்ட்டு n. சரிங்களா? ஸோ இந்த n கேன்சல் ஆகிட்டு நமக்கு a மட்டும் கிடைக்கும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூவை எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்த ரூல். ஸோ இதை வந்து நீங்களே பார்த்து புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்க. இது என்னன்னா நான் எப்படி வந்து இந்த மல்டிப்ளிகேஷன்ல ஹோல் பவர்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் தனியா பிரிச்சு எழுதிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். டிவிஷன்ல ஹோல் பவர்ல இருந்துச்சுன்னா ஒவ்வொரு டிவிஷன் வேல்யூக்கும் அதாவது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு தனித்தனியா பவரை பிரிச்சு எழுதிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்க ஸ்கொயர் ரூட் அதாவது nth ரூட்ல இருக்கு. ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் எது வேணாலும் இருக்கணும். இங்க nth ரூட்ல இருக்கா? ஸோ அப்போ இந்த ரூட் வேல்யூவை ரெண்டுத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு எழுதிக்கலாம். சரிங்களா? இங்க nth ரூட் ஆஃப் ஏன்னு இருக்கு. இந்த ரூட்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணை பவருக்கு கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலா மாறும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் ரெசிப்ரோக்கல் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் அந்த பேசிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இங்க a பவர் m ஹோல் பவர் 1/n இருக்கு. சரிங்களா? ஸோ பவருக்கு மேல பவர் இருந்தா இதெல்லாம் சேம் மெத்தட் தான். சரிங்களா? ஸோ a பவர் m ஹோல் பவர் 1/n இருக்கு. பவருக்கு மேல பவர் இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ a பவர் m இன்ட்டு 1/n எழுதணும்னா a பவர் m டிவைடட் பை n மாறும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க a டிவைடட் பை b ஹோல் பவர் -m இருக்கு. சரிங்களா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த கண்டிஷனை இங்க பாருங்க ஹோல் பவர்ல இருந்தா தனித்தனியா பிரிச்சு எழுதலாம்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அப்படி பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? a பவர் -m டிவைடட் பை b பவர் -m. சரிங்களா? இப்போ பவர்ல மைனஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பேன். அதாவது ரெசிப்ரோக்கல் எடுக்க சொல்லியிருப்பேன். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா b பவர் m டிவைடட் பை a பவர் mன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க எப்படி இப்படி இருந்தா இப்படி மாத்திக்கலாமோ அதே மாதிரி இந்த ஆங்கிள் இருக்கிறது இப்படி மாத்திக்கலாம். சரிங்களா? அப்போ b பவர் m டிவைடட் பை a பவர் m பவர் வந்து ஈக்குவலா இருக்குது அப்படின்னா அதை ஹோல் பவர்ல எழுதிக்கலாம். ஸோ b பவர் b பை a ஹோல் பவர் mன்னு எழுதிக்கலாம். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதோட ஈக்குவலான வேல்யூவா எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க நம்ம சொன்னது எல்லாமே வந்து பேசிக் மட்டும்தான். இதை வச்சுதான் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணணும். அதனால இது எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நான் அப்பப்போ சொல்லி எழுதுனதெல்லாம் ஒரு நோட்ல தனியா எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்க போயிடலாம். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 8 பவர் 2/3. சரிங்களா? இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட்ல இருக்குதுல 3 அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா பிரிச்சு எழுதிக்கலாம் 1/3 அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 8 பவர் 1/3 ஹோல் பவர் 2. அதாவது இந்த மாதிரி
பவருக்கு மேல பவர் இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். அதை ரிவர்ஸ்ல நான் எழுதியிருக்கேன். அப்போ 2 × 1/3 2/3 சரிங்களா. ஸோ இதோட வேல்யூ மாற போறது இல்லை. இப்போ பவர்ல 1/3 இருக்கு, அதை நம்ம ரூட்டுக்கு கொண்டு வரும்போது கியூப் ரூட்டா மாறும். ஏன்னா இந்த 3 வந்து கியூப் ரூட்டா மாறுது சரிங்களா. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 8 ஹோல் பவர் 2 சரிங்களா. ஸோ 8க்கு வந்து நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 2ன்ற வேல்யூ கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த டானா வகுத்தல்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதி இப்போ இந்த 8 எந்த நம்பரால வகுப்படும்னு பாருங்க. 2ஆல வகுப்படுமா, அப்போ 2ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும் 4 வரும். அகைன் வந்து இந்த 4 எதால டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஸோ 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 2ஆல டிவைட் பண்ணா மறுபடியும் 2. அகைன் இந்த 2 வந்து 2ஆல டிவைட் பண்ணலாம். ஸோ 1 வந்துடும். ஸோ நான் இந்த சைடில் நீங்க எழுதக்கூடிய அந்த டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் எல்லாமே பிரைம் நம்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது பகா என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். பிரைம் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான மீனிங்கும் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். அதனால அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்க எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 2 × 2. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கியூப். ஓகேவா. ஸோ அப்போ கியூப் ரூட் ஆஃப் 8க்கு என்ன வேல்யூ அப்படின்னா 2. அடுத்தது ஹோல் பவர் ஒரு 2 ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 4, தேர்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஎன்பிசியில் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க 16 பவர் 3/4 இருக்கு சரிங்களா. ஸோ அப்போ 16 பவர் 3/4 இது நம்ம 4th ரூட் ஆஃப் 16 ஹோல் பவர் 3ன்னு எழுதும். ஸோ நடுவில் ஒரு ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து டைரக்டாக எழுதியிருக்கேன். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ 16 இருக்கா. ஸோ 16 அதே மாதிரி 2ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ 2ஆல டிவைட் பண்ணா 8 4. ஸோ எப்பயுமே 2 மட்டும் தான் வரும் நினைக்கிறதுங்க. 2 வரும், 5 வரும், 7 வரும், என்ன வேணாலும் வரும் சரிங்களா. அப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கு 2/4 கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ அப்போ 16ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா 2/4க்கு ஈக்குவல். ஸோ 2/4 4th ரூட் ஹோல் பவர் 3 சரிங்களா. ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்பரும் இங்க பவர்ல இருக்கக்கூடிய நம்பரும் ஈக்குவலா இருந்ததுன்னா ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். போன கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இப்போ தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ 2/4 இருக்கா. 2/4 4th ரூட் சரிங்களா. இந்த 4th ரூட்ல இருக்குதுன்னா அதை நம்ம பவருக்கு கொண்டு போது 1/4ன்னு நம்ம மாத்தி எழுதிக்கலாம். அப்போ 2/4 1/4 ஓகேங்களா. இப்போ இந்த பவருக்கு மேல பவர் இருந்தால் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம்னு சொன்னா அப்போ 2/4 × 1/4 பண்ணீங்கன்னா இந்த பவர்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாம் கேன்சல் ஆயிட்டு வெறும் 2 மட்டும் கடைசியில் கிடைக்கும். இப்படி தான் வந்து இதோட வேல்யூ நான் 2ன்னு சொல்லுவேன். போன கொஸ்டின்லையும் இதே மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்க, அந்த கொஸ்டினுக்கும் அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன 2 ஹோல் பவர் 3. ஸோ மோஸ்ட்லி கொடுக்குற கொஸ்டினும் அப்படிதான் கொடுப்பாங்க டிஎன்பிசியில். இங்க இருக்கிற நம்பரும் நீங்க சேமா கொண்டு வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ 2/3ஓட வேல்யூ 8. ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினை இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் இப்போ பாருங்க 16 பவர் 0.16 × 2 பவர் 0.36 சரிங்களா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர் வேல்யூ இருக்குது, ஆனா பேஸ் வந்து ஈக்குவலா இல்லை. அப்படி ஈக்குவலா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் ஈக்குவலா மாத்தணும். ஓகேங்களா. ஸோ இங்க எது சின்ன வேல்யூன்னு பாருங்க, 2 தான் சின்ன வேல்யூ சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம பிரைம் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. பிரைம் நம்பருக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா 16 அந்த டானா வகுத்தல் போனோம்னு சொன்னால அந்த மாதிரி கொண்டு வாங்க சரிங்களா. ஸோ அப்போ 16 போன கொஸ்டின்ல நான் போட்டுட்டேன், அதை நம்ம எடுத்தோம்னா 2/4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 16 = 2/4 ஹோல் பவர் 0.16 × 2 பவர் 0.36. ஸோ அடுத்தது நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம்னா பவருக்கு மேல பவர் இருந்தா அதை நம்ம என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அப்போ 4 × 0.16 போட்டீங்கன்னா 2 பவர் 0.64ன்னு இருக்கும். அடுத்தது 2 பவர் 0.36. இப்போ பாருங்க பேஸ் எல்லாம் ஈக்குவலா வந்துடுச்சு. ஸோ பேஸ் ஈக்குவலா வந்துடுச்சுன்னா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படி ஆட் பண்ணோம்னா 2/1ன்னு வரும் சரிங்களா. ஸோ எனிதிங் பவர் 1 என்னன்னா ஸோ அந்த சேம் வேல்யூ என்னவோ அதே தான் வரும். ஸோ அதே 2 தான் வரும். அப்போ இதுக்கு ஆப்ஷன் 1 2 சரிங்களா. இப்படிதான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஸோ பேஸ் எல்லாம் ஈக்குவலா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க அந்த டானா வகுத்துல எடுத்தாலே போதும், கண்டிப்பா மாறிடும் சரிங்களா. ஸோ இந்த 2ங்கிறது பிரைம் நம்பர், அதனால அதுக்கு மேல அதை நம்ம எந்த ஒரு டிவிஷனும் பண்ண முடியாது. ஸோ நீங்க கொண்டு வரது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் பிரைம் நம்பரா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ சப்போஸ் வந்து இங்க 27 இருக்குது அப்படின்னா 27/3 இருக்குது அப்படின்னும் போது
சரி நானே ஒரு கொஸ்டின் போடுறேன். 27 பவர் 3 இன்டூ ஒரு 9 ஸ்கொயர்னு இருக்கு சரிங்களா. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 27ஐயும் 9ஐயும் ப்ரைம் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்னா 27 ஃபர்ஸ்ட் எதால டிவைட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ 27 3ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் 9 வரும். ஸோ திரும்பவும் 3ஆல் டிவைட் பண்ணால் 3, அகைன் 3ஆல் டிவைட் பண்ணால் ஸோ 1. ஸோ 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். அப்போ 27 ஈக்குவல் டு 3 இன்டூ 3 இன்டூ 3, இதை நம்ம 3 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 27னா 3 பவர் 3, அடுத்தது ஹோல் பவர் ஒரு 3 இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது 9 ஸ்கொயர். ஸோ 9என்ற நம்பர் இருக்கா, ஸோ 9 அதே மாதிரி கொண்டு வாங்க. ஸோ 3 மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ 9 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர், ஏன்னா 2 டைம் 3 இருக்கா. ஸோ 3 ஸ்கொயர், அடுத்தது ஒரு ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ பவருக்கு மேலே பவர் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 3 பவர் ஒரு 9, அடுத்தது 3 பவர், ஸோ இந்த 2 இன்ட்டு 2 4. இப்போ பேஸ் ஈக்குவலாக இருக்குது, அப்போ பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 பவர் 13. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் சரிங்களா. இப்போ எக்ஸ் பவர் -3/5 இருக்கு, 5th ரூட் இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரூட்ல இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன நம்பர் இருக்கோ அதை பவர்ல கொண்டு வரும்போது நீங்க டிவைட்ல எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது சாரி, ரெசிப்ரோக்கல்ல எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ் பவர் -3/5 ஹோல் பவர், இங்க 5 இருக்கா, அப்போ அதை பவர்ல கொண்டு வரும்போது 1/5ன்னு எழுதணும். அடுத்தது என்ன இருக்கு, இங்க ஒரு பவர்ல -5/3 இருக்கு, -5/3. அதுக்கடுத்து இதுக்கு மேல ஒரு பவர் இருக்கு, என்ன இருக்குன்னா 5 இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஒரு 5. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம்னா, பவருக்கு மேல எத்தனை பவர் இருந்தாலும் அந்த எல்லா பவர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் பவர் இருக்கக்கூடிய அந்த 4 பவர் இருக்கு, எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். -3/5 இன்டூ 1/5 இன்டூ -5/3 இன்டூ ஒரு 5 சரிங்களா. இப்போ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆகி ப்ளஸ்ஸாக மாறிடும், அதனால அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும், இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன, எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் பவர் 1. ஸோ எக்ஸ்ன்னு எழுதினாலும் எக்ஸ் பவர் 1ன்னு எழுதினாலும் எந்த சேஞ்சும் இல்லை. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா. ஸோ 9 பவர் n இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு 27 பவர் 3 டிவைடட் பை 3 இன்ட்டு 8 பவர் 4 ஈக்குவல் டு 27 இருக்கு. இந்த என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ல இருக்கக்கூடிய பேஸ் வேல்யூவை மாற்றணும். அப்படின்னா இது எல்லாமே வந்து பாருங்க 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரை தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பேஸ் வந்து 3ன்ற நம்பருக்கு மாற்றணும் நம்ம. இப்போ 9 வந்து பேஸ் 3க்கு மாற்றணும்னா 9 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர், அதை நம்ம முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், அதனால டைரெக்டாக போட்டுடுறோம். ஸோ 9 ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ஹோல் பவர் n, ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது இன்டூ 3 பவர் 5 இன்டூ 27 பவர் 3ன்னு இருக்கு. ஆல்ரெடி 27ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டேன், 3 பவர் 3. ஸோ 3 பவர் 3, அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோல் பவர் 3 டிவைடட் பை 3 இன்டூ 81 இருக்கு. இதுக்கு நான் சால்வ் பண்ணி காமிக்கல, அதை மட்டும் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ 81 3ஆல் டிவைட் பண்ணா 27, அகைன் இந்த 27 3ஆல் டிவைட் பண்ணா 9, அகைன் 3, ஸோ மறுபடியும் 3 யூஸ் பண்ணீங்கன்னா 1. ஸோ 4 டைம்ஸ் 3 இருக்கு சரிங்களா. அப்போ 3 பவர் 4ன்னு எழுதணும். ஸோ 3 பவர் 4, அடுத்தது ஆல்ரெடி அங்கே ஒரு பவர்ல 4 இருக்கு சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 எல்லாருமே போடுறதுக்கு மறந்துடுவீங்க, அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. ஈக்குவல் டு 27 இருக்கா, 27 ஈக்குவல் டு 3 பவர் 3, அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. இப்போ பவருக்கு மேலே இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 3 பவர் 2 ஹோல் பவர் n இருக்கு, அப்போ 3 பவர் 2n இன்டூ 3 பவர் 5 இன்டூ 3 பவர் 9, ஏன்னா பவர்ல 3 இருக்குல்ல, ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஹோல் டிவைடட் பை 3 இன்டூ 3 பவர் 16 ஈக்குவல் டு 3 பவர் 3 சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, ஸோ பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கா, அப்போ பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 3 பவர் 2n அது அப்படியே இருக்கட்டும், இன்டூ 3 பவர் 5 இன்டூ 3 பவர் 9, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 பவர் 14 சரிங்களா. ஹோல் டிவைடட் பை இங்க ஒரு 3 பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். இது ரெண்டுத்தையும் நம்ம பேஸ் ஈக்குவலா இருக்கு, ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணோம்னா
3 பவர் 17 ஈக்குவல் டு ஒரு 3 பவர் 3. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நமக்கு தேவையானது இந்த என்னோட வேல்யூ தான். ஸோ அதனால 3 பவர் 2n மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், ரிமைனிங் எல்லாம் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போகும். அப்படி கொண்டு போகும்போது டிவிஷனில் இருக்கிறதுலாம் மல்டிப்ளிகேஷன்லையும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுலாம் டிவிஷன்லையும் மாறும். ஸோ 3 பவர் 2n ஈக்குவல் டு 3 பவர் 3 இன்டூ 3 பவர் 17 டிவைடட் பை 3 பவர் 14. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேயும் பேஸ் ஈக்குவலாக இருக்கா, ஸோ பவர்ஸை ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா 3 பவர் 20 டிவைடட் பை 3 பவர் 14. ஏன்னா இங்கே 3 இருக்கு பவரில், இங்கே 17 இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20 வரும். ஸோ 3 பவர் 2n ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே வந்து ரெண்டுமே பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர்ஸை இந்த மாதிரி டிவிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ 20லேருந்து 14 நீங்கள் கழிச்சிங்கன்னா 3 பவர் 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு பேசிக் ரூல் நான் உங்களுக்கு சொல்லலை, அதை இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. a பவர் m ஈக்குவல் டு இப்போ a பவர் ஏதோ சம்திங் ஒரு என்னன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பேஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே 3 3 இருக்குதா, பேஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர்ஸை ஈக்குவல் பண்ணலாமா? ஸோ பவர்ஸை 2n ஈக்குவல் டு 6ன்னு கொண்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ நமக்கு n தான் தேவை. அப்போ n ஈக்குவல் டு 6/2ன்னு மாறும். அப்போ 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். இருக்கிற எல்லா ரூலையுமே மோஸ்ட்லி நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய எல்லா ரூலையுமே இந்த கொஸ்டினுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, 6 பவர் 2/3 இன்டூ 6 பவர் 7/3, 6 பவர் 6/3. சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ பவர்ஸ் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 பவர் 2/3 அந்த டானா வகுத்தல் அப்படின்லாம் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை, ஏன்னா பேஸ் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்குது. டிவைடட் பை 6 பவர் 6/3. சரிங்களா? ஸோ இதை நம்ம 6/3 கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். ஸோ அப்போ கீழே வந்து 6 ஸ்கொயர் இருக்குது. இப்போ மேலே வந்து பாருங்க ஒரு 2/3 ப்ளஸ் 7/3 இதுதான் பவரில் இருக்குது. சரிங்களா? ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அங்கே அதாவது டினாமினேட்டர் ஈக்குவலாக வந்து நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3. சரிங்களா? அப்போ இதுக்கு ஈக்குவலான வேல்யூ என்னன்னா 3. அப்போ இங்கே என்ன வரும், 6 பவர் 3 டிவைடட் பை 6 பவர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. அப்போது பவர்ஸை டிவிஷனில் இருக்கும்போது என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3 - 2ஓட வேல்யூ 1. அப்போது ஆன்சர் 6 தான் வரும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. ஸோ இப்படி தான் வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, 27 பவர் 2x - 1, அதுக்கப்புறம் 243 ஹோல் பவர் 3. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் பேஸ் வேல்யூக்கு மாற்றணும். சரிங்களா? ஸோ அப்போ 27க்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், 27 ஈக்குவல் டு 3 பவர் 3. அடுத்து இப்போ 243ன்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதே மாதிரி அந்த வகுத்தல் மெத்தட் சொன்னால டிவிஷன் மெத்தட், ஸோ அந்த மெத்தடில் போடுங்க. ஸோ இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து 3 பவர் 3 இருக்குது அப்படின்னா இந்த நம்பரும் வந்து 3 பவரில் இருக்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? அதனால நீங்கள் 3ஆல் தைரியமாக டிவைட் பண்ணுங்க. ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 81 வரும். அகெயின் 3ஆல் பண்ணால் 27, அகெயின் 3ஆல் டிவைட் பண்ணால் 9. ஸோ 5 டைம்ஸ் 3 இருக்கு. அப்போ 243 ஈக்குவல் டு 3 பவர் 5. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ 27க்கு பதிலாக 3 பவர் 3 ஹோல் பவர் 2x - 1 ஈக்குவல் டு 243க்கு பதிலாக 3 பவர் 5. ஸோ 3 பவர் 5 ஹோல் பவர் ஒரு 3 இருக்கு. சரிங்களா? இப்போ பவருக்கு மேலே பவர் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு போயிடணும். ஸோ அப்போ 3 பவர் 3 இன்ட்டு 2x, ஸோ 6x மைனஸ் 3 இன்ட்டு ஒரு 1, ஸோ 3 ஈக்குவல் டு 3 பவர் 5 இருக்கு, அதுக்கு மேலே ஒரு பவர் 3 இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 பவர் 5 இன்ட்டு 3 வந்து 15. இப்போ பாருங்க பேஸ் ஈக்குவலாக இருக்கா, ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்மாக ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால அதுதான் ரூலே, 6x - 3 ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க இதுல இருந்து நம்ம 3 காமனாக எடுத்துடலாம். ஸோ 3 காமனாக எடுத்துட்டோம்னா ஸோ ஆக்சுவலாக நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கவே தேவையில்ல, அதே ஸ்டெப் தான் திரும்ப ரிட்டர்ன் பண்ண போகிறோம். 2x - 1 ஈக்குவல் டு 15. சரிங்களா? இப்போ இந்த 3 ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் மாறும். அப்போ
2x minus 1 equal to 15 divided by 3 மாறும் அதோட வேல்யூ வந்து 5. அடுத்தது 2x equal to minus 1 அந்த சைடு போச்சுன்னா plus 1 மாறும். அப்போ 5 plus 1 வந்து 6 மாறும். அதுக்கடுத்து இந்த 2 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்து டிவிஷன்ல போகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்குல்ல. ஸோ x equal to 6/2னா 3 வரும். இது 3 சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 ஆன்சர் வந்து 3 சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஈக்குவலண்ட்டாக இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ போன மாடல் எப்படி போட்டோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். இங்கேயும் 3 பவர் தான் ரெண்டுமே மாற்ற போகிறோம். ஸோ ஆல்ரெடி இங்கே 3 பவரில் இருக்குது. இந்த 27 மட்டும் 3 பவர் கன்வெர்ட் பண்ணி பேஸ் ஈக்குவலாக மாற்றிட்டு பவர்ஸ் ஈக்குவல் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் 625 3 4th ரூட் சரிங்களா. ஸோ இப்போ 4th ரூட்ல இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா நம்ம பவருக்கு கொண்டு போகும் சரிங்களா. ஸோ ஒன்று பவருக்கு கொண்டு போயிட்டு ஏதாவது சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி பண்ண முடியும்னா இந்த 625 சரிங்களா. ஸோ ஏதோ சம்திங் இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பவர் 4க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே 4 தானே இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா 625 அந்த டிவிஷன் மெத்தடில் போட்டு கண்டுபிடிக்கும். ஸோ இது எதால டிவைட் ஆகும்னா பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக 5ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் 5ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 125 வரும். அகெயின் இதை 5ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 25 வரும். அப்புறம் 5ஆல பண்ணோம்னா 5. ஸோ அகெயின் 5னா 1. ஸோ இங்கே பாருங்க 5 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. அப்போ 625 ஈக்குவல் டு 5 பவர் 4 சரிங்களா. ஸோ அதை கொண்டு போயிட்டு நம்ம இதுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த பவர் 4 என்ன பண்ணலாம்னா சாரி ரூட் 4 என்ன பண்ணலாம்னா நம்ம பவருக்கு கொண்டு போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஸோ 625 வந்து 5 பவர் 4 அடுத்து ஒரு ஹோல் பவர் 3 இருக்குது. அடுத்தது இந்த 4 வந்து இங்க பவருக்கு வரும்போது ஹோல் பவர் 1/4. ஸோ இந்த ஹோல் பவர் 1/4 நீங்க இந்த 3க்கு முன்னாடி போட்டாலும் தப்பு இல்லை, 3க்கு அடுத்தது கொண்டு போய் போட்டாலும் எந்த தப்பும் இல்லை சரிங்களா. ஸோ அதனால எந்த சேஞ்சஸும் நடக்க போறது இல்லை. அதாவது 2 × 3னாலும் 6 தான், 3 × 2னாலும் 6 தான். அதை தான் சொல்ல வரேன் ஓகேவா. ஸோ இப்போ பவருக்கு மேல பவர் இருக்கு, 3 பவர்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 பவர் 4 × 3 × 1/4 சரிங்களா. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது 5 பவர் 3 மட்டும் தான். ஸோ 5 பவர் 3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 125 கிடைக்கும் சரிங்களா. ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 25 வரைக்கும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. 25 to 30 வரைக்கும். கியூப் வேல்யூ ஒரு 15 வரைக்கும் மெமரி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதனால அதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் போட முடியும். அடுத்த கொஸ்டின் சரிங்களா. இங்கே என்ன இருக்குன்னா இது டிஎன்பிசியோட கொஸ்டின். 2 power x cube root of 32 சரிங்களா. தென் வேல்யூ ஆஃப் x. ஓகே. ஸோ இந்த கியூப் ரூட் ஆஃப் 32 நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ் வந்து 2 இருக்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணலாமா. ஸோ 32னா இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க 16, அகைன் 2ஆல் பண்ணுங்க 8, அகைன் 2ஆல் பண்ணீங்கன்னா 4. ஓகே. ஸோ அப்போ இங்க எத்தனை 2 இருக்கு பாருங்க, 5 2 இருக்கு. அப்போ 32 ஈக்குவல் டு 2 power 5 ஓகேங்களா. அடுத்தது இங்க கியூப் ரூட்னு இருக்குல்ல, இதை நம்ம பவருக்கு கொண்டு வரும்போது அதோட ரெசிப்ரோக்கலா எடுத்து எழுதணும் சரிங்களா. அப்போ 2 power x ஈக்குவல் டு 32 ஹோல் பவர் 1/3. ஏன்னா இங்க கியூப் ரூட்னு இருக்கு, அது அங்க போகும்போது பவர்ல ரெசிப்ரோக்கலா மாறும். இப்போ 32 வந்து எதுக்கு ஈக்குவல்னா 2 power 5க்கு ஈக்குவல் சரிங்களா. ஸோ 2 power x ஈக்குவல் டு 2 power 5 ஹோல் பவர் 1/3. இப்போ பவருக்கு மேல பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 power x ஈக்குவல் டு 2 power 5 × 1/3. அப்போ என்ன வரும்னா 2 power 5/3 மாறிடும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கு, இங்கேயும் 2 இங்கேயும் 2. அப்போ பவர்ஸை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ x ஈக்குவல் டு 5/3. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க சரிங்களா. இப்படிதான் இதை சால்வ் பண்ணணும். அடுத்தது இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். எஸ் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்க 147 plus 1/42 whole square minus 147 minus 1/42. ஸோ இந்த கொஸ்டின் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ போன மாடல் 5ல நம்ம ஒரு ஃபார்முலாஸ் வச்சு பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இது என்ன மெத்தடில் இருக்குன்னா a plus b whole square minus
a minus b whole square சரிங்களா. ஸோ இந்த மெத்தடில் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி சொல்யூஷன் போடணும்னு சொல்லிட்டு நீங்களே போடுங்க சரிங்களா. ஸோ போன வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை நீங்கள் போட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம ரிமைனிங் மாடல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.